ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நடந்த ஒரு 10 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ் டாபிக் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் தமிழில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் தமிழில் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காணும் எந்த நதியை பற்றி ரிக்வேதத்தில் குறிப்புகள் இல்லை? அதாவது ரிக்வேதத்தில் இந்த நதியை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணா நதி. கிருஷ்ணாவை பற்றி தான் ரிக்வேதத்தில் குறிப்புகள் இருக்காது. அடுத்தது செகண்ட் கொஷினு, சர்வஜனிக் சத்திய தர்மா என்னும் நூலை இயற்றியவர்? ஸோ சர்வஜனிக் சத்திய தர்மா அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி, ஜோதிராவ் பவுலே. ஜோதிராவ் பவுலே தான் இந்த நூலை இயற்றியிருப்பார். அடுத்தது தேர்ட் கொஷின், 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் தனித்துவமான அம்சங்கள் யாது? அதாவது 5th 5-year பிளான் இருக்குல்ல, அதோட மோட்டோ என்ன அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, வறுமையை ஒழிப்போம், கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறது தான் 5th 5-year பிளானோட மோட்டோவாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தது ஃபோர்த்து கொஷினு, இந்திய அரசியலமைப்பின் 74வது திருத்தச் சட்டத்தின்படி கீழ்காணும் எந்த அமைப்பு உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறது அப்படிங்கிறது கொஷினு. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கிறது தான் கேள்வி. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்னா என்ன? நம்ம பஞ்சாயத்து தலைவர், கிராமமாக இருந்தால் பஞ்சாயத்து தலைவர், சிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த சேர்மன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்மன், வார்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா ஆப்ஷன் சி, மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இதை கண்டக்ட் பண்ணும். அடுத்தது ஃபிஃப்த்து கொஷினு, நடன கலைஞர் சோனல் மான்சிங் என்பவர் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருதை பெற்றார் அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, 2003. 2003 தான் சோனல் மான்சிங் பத்ம விபூஷன் விருதை பெற்றிருப்பார். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷினு, இந்தியாவின் 25வது தேர்தல் ஆணையர் யார்? ஸோ 25th எலெக்ஷன் கமிஷனர் இந்தியாவுக்கு யார் அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ராஜீவ் குமார். ராஜீவ் குமார் தான் இந்தியாவோட 25வது தேர்தல் ஆணையராக அமைக்கப்பட்டிருப்பார். அடுத்தது 7th கொஷின், 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய கொடியை ஏந்தி சென்ற வீரர்கள் யார்? அதாவது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது இந்தியா டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பரேட் மாதிரி போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியன் ஃப்ளாகை எடுத்துகிட்டு போவாங்க சில பேர். அது மாதிரி 2023 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் யார் எடுத்துகிட்டு போனாங்க இந்தியன் ஃப்ளாக் அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன். இதில் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி விளையாட்டை சேர்ந்தவர், லவ்லினா போர்கோஹெய்ன் குத்துச்சண்டை விளையாட்டை சேர்ந்தவர். அடுத்தது 8th கொஷினு, அக்டோபர் 2024 புதுடில்லியின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? அதாவது என்ன நடந்திருக்குன்னா 2024 புதுடெல்லியோட சிஎம்மாக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதனால தற்காலிகமாக ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க யாருன்னா ஆப்ஷன் பி, அதிஷி மர்லேனா. இவங்கள தான் தற்காலிகமாக சிஎம்மாக மாற்றிருப்பாங்க. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். அடுத்தது 9th கொஷினு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி கீழ்காணும் எந்த தென்னிந்திய மாநிலம் குறைந்த கல்வி அறிவு வீதத்தை கொண்டுள்ளது? அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸில் இது குறைந்த லிட்ரஸி ரேட் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் தான் குறைந்த கல்வி அறிவு வீதம் இருக்கும், தென்னிந்தியாவில் மட்டும். அடுத்தது 10வது லாஸ்ட் கொஷினு, பக்தி பிரதீப் குல்கர்னி என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ இவர் யாருன்னா செஸ் பிளேயர். பக்தி பிரதீப் குல்கர்னினா செஸ் பிளேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.